Hi students, இந்த வீடியோவில் டபுள் இன்டகிரேஷனில் இருந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். Evaluate double integral over d x square plus y square dx dy where d is a closed region bounded by y equal to x square, x equal to 2 and y equal to 1. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு ஃபங்க்ஷனோட டபுள் இன்டகிரல் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட் டைரக்டாக கொஸ்டினில் கொடுக்கல. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 3 கேர்வுக்கு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த 3 கேர்வும் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த பவுண்டட் ரீஜியன் அதில் டபுள் இன்டகிரேஷனுக்கு வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த 3 கேர்வுக்கு ஈக்குவேஷனையும் டயக்ராமில் போடணும். தென் அந்த க்ளோஸ்டு போர்ஷனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அந்த க்ளோஸ் ரீஜியனில் இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட்டை இந்த கொஸ்டினில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். டபுள் இன்டகிரேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த இன்டகிரேஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 மெத்தடில் செய்துக்கலாம். தட் இஸ் டபுள் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட் எக்ஸ் இருக்குது, தென் ஒய் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்குற அந்த கர்வ்ஸ் எல்லாம் வரைஞ்சி அந்த க்ளோஸ் ரீஜியனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். தென் ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிச்சி இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். சப்போஸ் நம்ம வந்து இதே ப்ராப்ளத்தை நம்ம டபுள் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ் அப்படியே நம்ம செய்துக்கலாம். டிஒய் ஃபஸ்ட்டு போட்டு தென் டிஎக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய்க்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். சில ப்ராப்ளத்தில் டிஎக்ஸ் டிஒய் போட்டாக்க ஈஸியாக இருக்கும், சில ப்ராப்ளத்தில் டிஒய் டிஎக்ஸ் போட்டாக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் எந்த வேரியபிளுக்கு லிமிட் கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். 2 ஆர்டர்லேயுமே தட் இஸ் டிஎக்ஸ் டிஒய் போட்டாலும் டிஒய் டிஎக்ஸு அதுக்கு இன்டகிரேஷனை கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். பட் நீங்கள் கரெக்டான லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் தென் டிஒய் அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கொடுத்துருக்கிற க்ளோஸ் ரீஜியனில் இருந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டு ஃபஸ்ட் எக்ஸுக்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். தென் அந்த ஸ்ட்ரிப்பை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நீங்கள் இதே ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு டிஒய் தென் டிஎக்ஸ் அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போடணும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போட்டுட்டு அதில் ஒய்க்கு லோவர் அண்ட் அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும். தென் அந்த ஸ்ட்ரிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி எக்ஸுக்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட்டை கொண்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு ஆன்சர் வரும். 2 மெத்தட்லேயுமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். பட் எப்போதுமே ஃபஸ்ட்டு எந்த வேரியபிளுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிப் போடணும். அடுத்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணி நம்ம அடுத்த செகண்டாக உள்ள வேரியபிளுக்கு லிமிட்டை கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் போட போகிறோம். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபஸ்ட்டு கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இந்த கர்வை வரைய போகிறோம். தட் இஸ் இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. தட் இஸ் ஏ பேரபோலா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayங்கிற பேரபோலா எப்படி வரையணும்னா இந்த பேரபோலா பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அண்ட் ஆல்சோ அப்வர்டு டைரக்ஷன் பார்த்து இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ங்கிற இந்த பேரபோலாவும் அப்வர்டு டைரக்ஷனில் பார்த்து தான் இருக்கும். This is the parabola y equal to x square. Next என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் அட்டு x equal to 2னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. மூணாவதா y equal to 1னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 லைனையும் நம்ம இப்போ அடுத்ததாக வரைய போகிறோம். x equal to 2ங்கிற லைன் எப்படி வரையணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2ங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தென் அந்த பாயிண்ட் வழியாக வரையக்கூடிய அந்த லைன் அதுதான் x equal to 2 அண்ட் ஆல்சோ அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் இதில் தான் எக்ஸுக்கு வரி 2னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இப்படி ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கும் அண்ட் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ திஸ் இஸ் தி லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2. மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1னு ஒரு லைன் அந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற லைன் வரைய போகிறோம். இந்த லைன் வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒய் ஆக்சிஸில் 1ங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா அதுதான் ஒய் ஈக்குவல் டு 1.
சப்போஸ் இதில் தான் ஒய்க்க வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வழியாக வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ், அந்த லைனை தான் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் தி லைன் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த லைனுக்கு நேம் தான் ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம 3 கர்வ்ஸையும் வரைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு கர்வ் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் இந்த பேரபோலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் செகண்டாக கொடுத்துருக்கிற லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற இந்த லைன், மூணாவதாக கொடுத்துருக்கிறது ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற இந்த லைன். இந்த 3 கர்வ்ஸும் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய க்ளோஸ்டு போர்ஷன், அதில் தான் டபுள் இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே க்ளோஸ்டு போர்ஷன் என்ன வரும்னா, ஜஸ்ட் இந்த போர்ஷன் தான் க்ளோஸ்டு போர்ஷனாக இருக்கும். தட் இஸ் இந்த ரீஜியன் தான் க்ளோஸ்ட் ரீஜியன். ஸோ இந்த ரீஜியனை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட்டை கண்டுபிடிச்சி அந்த டபுள் இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த க்ளோஸ்ட் ரீஜியனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dx then dy. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டாக ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு ரீஜியனில் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போடணும். ட்ரா எனி ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். ஸோ இந்த க்ளோஸ்டு போர்ஷனுக்குள்ளாடி எங்கே கொண்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் போட்டாலும் நமக்கு பாருங்கள் இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்போட லெஃப்ட் எண்ட் வந்து சேம் கர்வை தான் டச் பண்ணுது. ஸோ இந்த கர்வில் எக்ஸுக்கு வேல்யூ எதுவோ அதுதான் எக்ஸுக்கு லோவர் லிமிட். அண்ட் இந்த ஸ்ட்ரிப்புக்கு ரைட் எண்ட் எந்த லைனுக்கு மேலே டச் பண்ணுதோ அந்த லைனில் எக்ஸுக்கு வேல்யூ எதுவோ அதுதான் எக்ஸுக்கு அப்பர் லிமிட். இங்கே ஸ்ட்ரிப்போட லெஃப்ட் எண்ட் டச் பண்ணுறது இந்த கர்வ். ஆன் திஸ் கர்வ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இக்குவேஷன்லேருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு ரூட் ஒய்னு வரும். அண்ட் ரைட் எண்டு பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்புக்கு ரைட் எண்டு டச் பண்ணுற லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2வாக இருக்கும். ஸோ லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ரூட் ஒய், அப்பர் லிமிட் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி ஒய்க்கு லிமிட்டை கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே நமக்கு லோவர் லிமிட் எடுக்கிறப்ப லோவர் லிமிட் வந்து நமக்கு ரூட்டில் இருக்குது. ரூட்டில் ஒரு லிமிட் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த கொஸ்டினில் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு dx தென் dyன்னு இருக்கிறத ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆட்டு நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் இந்த dx dyன்னு இருக்கிறத நம்ம வசதிக்காக dy dxன்னு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டாக எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போடணும். பிகாஸ் ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போட்டுட்டு ஒய்யோட லோவர் அண்ட் அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி எக்ஸுக்கு லிமிட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போட போகிறோம். ட்ரா எனி வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரிப்புக்கு லோவர் எண்டு டச் பண்ணுறது ஒரு லைனில், சேம் லைனில் தான் டச் பண்ணுது. எங்கே கொண்டு நீங்கள் இந்த க்ளோஸ் ரீஜனுக்கு உள்ளாடி ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போட்டாலும் அந்த லோவர் எண்ட் வந்து ஒரே லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஆன் திஸ் லைன் ஒய் வேல்யூ 1. ஸோ ஒய்யோட லோவர் லிமிட் 1. இப்போ நம்ம ஒய்க்கு அப்பர் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்புக்கு அப்பர் எண்டை பார்க்கணும். அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே உள்ள அந்த எண்ட் வந்து ஒரே கர்வில் தான் டச் பண்ணிகிட்டு இருக்குது, சேம் கர்வில். ஸோ ஆன் திஸ் கர்வ் ஒய் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் ஒய் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எக்ஸோட லோவர் அண்ட் அப்பர் லிமிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு லோவர் அண்ட் அப்பர் லிமிட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த ஸ்ட்ரிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூவ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப் அப்படி லெஃப்டாக அப்படி மூவ் பண்ணிகிட்டே வர நேரம் என்னாகும் பாருங்கள், இதுதான் லோவர் எண்டாக இருக்கும். தட் இஸ் இந்த பாயிண்ட் தான் லோவர் எண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ இந்த க்ளோஸ் ரீஜனோட லோவர் எண்டு தான் இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு வேல்யூ எதுவோ அதுதான் எக்ஸுக்கு லோவர் லிமிட். பட் இந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ நமக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ் கர்வ் அண்ட் திஸ் ஸ்ட்ரைட் லைன். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இந்த கர்வும் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற இந்த லைனும் இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் தான் இது. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுனா நமக்கு இந்த பாயிண்டில் உள்ள எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் இங்கே ரெண்டு கர்வ்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற கர்வும் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற கர்வும் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டையும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாம் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த ஒய்க்கு வேல்யூ 1ங்கிறத கொண்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். தேர்ஃபோர் எக்ஸுக்கு வேல்யூ
equal to plus or minus root of 1. Root of 1 na 1. That is இந்த equationல ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கு xக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்கே xக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது +1 and -1. பட் இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஆர் பாசிட்டிவ். ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூவே இருக்காது. ஸோ ஜஸ்ட் சூஸ் திஸ் பாசிட்டிவ் வேல்யூ தட் இஸ் 1. ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு வேல்யூ 1ஆக தான் இருக்கும். Now find y value. ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூவை கொண்டு இதில் ஏதாவது ஒரு இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு வேல்யூ கிடச்சிரும். பட் ஆல்ரெடி செகண்ட் இக்குவேஷன்லேருந்து ஒய்க்கு வேல்யூ 1ன்னு தெரிஞ்சுது. அல்லது இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் கொண்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒய்க்கு வேல்யூ 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஒய் வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நமக்கு லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ் இஸ் 1ன்னு கிடச்சிருக்குது. தட் இஸ் இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு வேல்யூ எதுவோ அதுதான் லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு வேல்யூ 1. So lower limit of x is 1. இப்போ upper limit of xக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த upper limit of xக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப் அப்படியே ரைட் சைடை நோக்கி மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணுறப்ப என்னாகும் பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வரும். இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த லைன் வரைக்கும் தான் நம்மளால் இழுக்க முடியும். ஸோ ஆன் திஸ் லைன் x வேல்யூ 2. ஸோ upper limit of x is 2. இப்போ x and yக்கு லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. Now evaluate the given integral. Therefore the given integral becomes double integral x square plus y square dy dx. இப்போ நம்ம இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ the given integral becomes double integral x square plus y square dx dy over d is equal to double integral x square plus y square dy dx. இப்போ இங்கே லிமிட் ஒன்றும் கொடுக்காததுனால நம்ம அந்த ரீஜனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்படி நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்டில் என்ன வேரியபிள் இருக்குதோ அதுக்கு லிமிட்டு தான் இந்த இன்னர் இன்டகிரலுக்கு கொடுக்கணும். அவுட்டர் இன்டகிரேஷனில் என்ன வேரியபிள் இருக்குதோ அதுக்கு லிமிட்டை தான் இந்த அவுட்டர் இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணினா இந்த ரெண்டு இன்டகிரலுக்கு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். இங்கே ஒய்க்கு லிமிட் 1 to x square அண்ட் எக்ஸுக்கு லிமிட் 1 to 2. ஸோ இங்கே 1 to x square and outer integration with respect to x, xக்கு limit 1 to 2. First நம்ம inner integration simplify பண்ணுவோம். So integral 1 to 2. Here inner integration is with respect to y. So at this inner integral y only variable x constant. So இங்க இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. பட் அட் திஸ் இன்னர் இன்டகிரல் y only variable x constant. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. அண்ட் we know that integral of a into dx is equal to ஃபஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதுவோம். தென் இன்டு integral of dx. integral of dxக்கு வேல்யூ x. தட் இஸ் இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதிக்கிட்டு இங்கே வேரியபிளில் என்ன இருக்குதோ தட் இஸ் இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடணும், dy இருந்ததுன்னா ஒய் போடணும். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அண்ட் அந்த வேரியபிள் ஒய். ஸோ integral of x square dyக்கு வேல்யூ சிம்பிளி x square into y plus இப்போ நம்ம செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா y power n, that is integral of x power n அந்த ஃபார்மில் இருக்குது. we know that integral of x power n dx value equal to x power n plus 1 divided by n plus 1. இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது அண்ட் என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ ஒய் பவர் 2க்கு இன்டகிரேஷன் ஒய் பவர் 2 plus 1 divided by 2 plus 1, that is y power 3 divided by 3 and limit 1 to x square and outer integration is with respect to x. So write here dx. Now apply limit. This integrals 1 to 2. First apply upper limit, that is replace y equal to x square. So first term already ஒரு x square இருக்குது into x square வரும், that is x power 4. Then plus இப்போ இந்த செகண்ட் டேர்மில் yக்கு பதிலாக x square substitute பண்ண போகிறோம். ஸோ நமக்கு x square the whole cube வரும், that is x power 6ன்னு கிடைக்கும் divided by 3. Now apply lower limit. So minus of replace y equal to 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு x square மாறிடும். Then plus 1 cube divided by 3, that is 1 by 3 into dx. இப்போ நம்ம அகைன் இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. அண்ட் இங்கே 4 டேர்ம் இருக்குது. ஸோ 4 டேர்மையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மில் இருக்குது. we know that integral x power n dxக்கு வேல்யூ x power n plus 1 divided by n plus 1. இங்கே என்னுக்கு வேல்யூ 4 இருக்குது.
So x power 4 க்கு integration x power 4 plus 1 divided by 4 plus 1. That is x power 5 divided by 5 plus. Second term integrate பண்ண போறோம். இங்க ஒரு 1 by 3 constant. But x power 6 variable. So x power 6 க்கு integration x power 7 divided by 7. Already ஒரு 3 இருக்கு denominatorல. So 7 into 3, 21. Next இங்க ஒரு minus symbol இருக்குது. And x power 2 க்கு integration x power 2 plus 1 divided by 2 plus 1. That is x power 3 by 3. Then இங்க ஒரு minus into இங்க ஒரு plus இருக்குது. So minus plus product பண்ணுனா minus வரும். Then ஒரு 1 by 3 இருக்குது. And 1 by 3 constant. So integral of 1 by 3 into dx க்கு value 1 by 3 into x. And limit 1 to 2. So first upper limit apply பண்ணணும். So x இருக்கிற placeல எல்லாம் இந்த upper limit 2 substitute பண்ண போறோம். So இங்க first வந்து 2 power 5 வரும். 2 power 5 னா 32. Divided by 5. Then plus. இங்க x க்கு பதிலா 2 substitute பண்ணா நமக்கு 2 power 7 வரும். 2 power 7 னா 128. Divided by 21. Then minus. And இங்க x க்கு பதிலா 2 substitute பண்ணா நமக்கு 2 power 3 வரும். That is 8. 8 by 3. Minus. இங்க x க்கு பதிலா 2 substitute பண்ணா நமக்கு 2 by 3 னு கிடைக்கும். Now minus. Apply lower limit. It is replace x equal to 1. So இங்க x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 substitute பண்ண போறோம். So first term நமக்கு 1 by 5 வரும். Then plus second termல 1 power 7 by 21. That is 1 by 21. Then third term minus 1 cube by 3. That is minus 1 by 3. Then last term minus 1 by 3. இதை simplify பண்றதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க. இங்க உள்ள first factorல உள்ள first termம் second factorல உள்ள first term ரெண்டுக்கு denominatorம் சேமா இருக்குது. So just add these two terms. So இந்த ரெண்டு termையும் நம்ம add பண்றப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. denominator சேமா இருக்குது 5 and numerator இங்க 32 and இங்க minus symbol இருக்குது minus 1. 32 minus 1 னா 31. இப்போ first factorல second-ஆ இருக்கக்கூடிய அந்த termக்கும் second factorல உள்ள second termக்கும் denominator சேமா இருக்குது. So just add these two terms. இந்த ரெண்டு terமையும் add பண்ண போறோம். So ரெண்டு denominatorம் சேமா இருக்குது. So denominator அப்படியே எழுதிரலாம் 21. Now first term இங்க வந்து plus 128 இருக்குது and second factorல இங்க outsideல ஒரு minus இருக்குது and இங்க plus 1 இருக்குது. So 128 minus 1. So நமக்கு 127 னு கிடைக்கும். இப்போ பாருங்க first factorல உள்ள last two term denominator சேமா இருக்குது. So இந்த last two term ஆட் பண்ணிரலாம். நமக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னா இங்க denominatorல 3 இருக்குது. பட் நியூமரேட்டர்ல இங்க -8 இங்க -2. So -10 னு கிடைக்கும். அதே போல செகண்ட் ஃபேக்டர்ல உள்ள லாஸ்ட் டூ டேர்ம்ஸ்லயும் டினாமினேட்டர் சேம் இதே டினாமினேட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ரெண்டையும் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் சேம் 3 இருக்குது. பட் நியூமரேட்டரில் இங்கே -1 இங்கே -1. ஸோ -2 இருக்குது. பட் செகண்ட் ஃபேக்டருக்கு அவுட் சைடில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸை கொண்டு இந்த மைனஸ் கூட ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு செகண்ட் ஃபேக்டருக்கு முன்னாடி +2/3 இருக்கும். ஸோ இங்கே நமக்கு -10/3 இருக்குது. அண்டு இந்த டேர்மில் +2/3 செகண்ட் ஃபேக்டரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுனா தட் இஸ் இந்த ரெண்டு டேர்மையும் நமக்கு ஆட் பண்ணுனா -8/3 கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டேர்ம் நமக்கு -8/3. இப்போ இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் 3மே ஃப்ராக்ஷனாக இருக்குது. அண்ட் 3 டேர்முக்கு டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு 3 டினாமினேட்டரையும் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 டேர்மில் இந்த 3 நம்பரில் ஏதாவது ரெண்டுக்காவது காமன் டிவைசர் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த செகண்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு காமன் டிவைசர் 3 இருக்குது. இங்கே நம்ம 3 போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 5 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதில் இருக்கிற அதே 5ஐ இங்கே எழுதிக்கலாம். அண்ட் செகண்டாக 21 இருக்குது. வி நோ தட் 3 × 7 தான் 21. ஸோ 7 இங்கே எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட் நம்பர் இங்கே 3 அண்ட் இங்கேயும் 3 இருக்குது. 3 × 1 தான் 3. ஸோ அந்த 1 இங்கே போட்டுடலாம். இப்போ இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது 5 and 7. இதுக்கு காமன் டிவைசரே இல்லை. ஸோ now just multiply all these numbers. That is 3 × 5 × 7 × 1. இதுதான் எல்சிஎமாக இருக்கும். ஸோ 3 × 5 × 7 × 1னா 105. ஸோ தி எல்சிஎம் இஸ் 105. ஸோ டினாமினேட்டரில் நம்ம 105ன்னு எழுதிடலாம். இப்போ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ்
இந்த 3 நம்பருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எல்லாத்துக்கு டினாமினேட்டரையும் இந்த எல்சிஎம்க்கு ஈக்குவலாக மாற்றிட்டா நமக்கு அடிஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு டினாமினேட்டரில் 5 மட்டும்தான் இருக்குது. அண்ட் அது கூட ஒரு 21 ப்ராடக்ட் பண்ணினா தான் இந்த 105 வரும். ஸோ அதே 21 நியூமரேட்டர்லேயும் கொண்டு ப்ராடக்ட் பண்ண வரும். அதே போல் செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டர் 21 இருக்குது. அது கூட ஒரு 5 ப்ராடக்ட் பண்ணால் தான் இந்த எல்சிஎம்க்கு ஈக்குவலாக வரும். தட் இஸ் 105ன்னு கிடைக்கும். சேம் 5 நியூமரேட்டர்லேயும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதே போல் தேர்ட் டேர்முக்கு டினாமினேட்டர் கூட 35 ப்ராடக்ட் பண்ணினா தான் நமக்கு எல்சிஎம்க்கு ஈக்குவலாக வரும். அதே 35 நியூமரேட்டர்லேயும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 டேர்முக்கு டினாமினேட்டரும் அப்படி எல்சிஎம் 105 மாறிடுச்சு. நவ் ஜஸ்ட் ஆட் தி நியூமரேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 31 × 21 அப்படின்னாக்க 651ன்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் மிடில் உள்ள இந்த டேர்ம் 127 × 5னா 635. தென் மைனஸ் 8 × 35 அப்படின்னா 280. இப்போ இந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு 1006ன்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டர் வந்து 105ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி integral value of the given closed region.